அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 9 மாணவர்களோட அடுத்த அழகான மட்டம் தட்டலும் விஞ்ஞான முறை குறிப்பீடுன்ற பாடத்தில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது விஞ்ஞான முறை குறிப்பீடுன்றதை எப்படி எழுதுறது, சாதாரண வடிவத்தில் தரப்பட்ட எப்படி எழுதுகிற, அடுத்தது விஞ்ஞான முறை குறிப்பீடு எப்படி சாதாரண வடிவத்துக்கு மாற்றுற. இதில் முதலாவது தலைப்பு நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் விஞ்ஞான முறை குறிப்பீடுன்ற என்னென்றால் விஞ்ஞான முறை குறிப்பீடு அறிமுகம் செஞ்சுக்கிறேன்டா. அதாவது இப்போ உதாரணத்துக்கு அறிமுகம்ன்ற இந்த இதை வாசித்து பாருங்கோ. அதாவது டைனோசர் இன்றைக்கு அதாவது அலகு 140 மில்லியன், அதாவது பெரிய இலக்கங்கள் வந்தேன்னு அதை எங்களுக்கு வாசிச்சும் கஷ்டம், அதை செல்லும் கஷ்டம். அதால் அது மாதிரி மிகப்பெரிய இலக்கங்களை சுருக்கி எளிய வடிவில் எழுதுறதுக்கு தான் இந்த விஞ்ஞான முறை குறிப்பீடை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ டைனோசர்ன்றது வாசித்த கஷ்டம், அதுக்கு கீழே ஐதரசன் அணுவாரை அது எவ்வளோ விற்கு. அப்போ இதெல்லாம் வாசித்து கொண்டிருக்க கஷ்டத்துக்காக வேண்டி இதை நாங்கள் இலகுவான முறையில் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகிறோம். அப்போ இப்படி எழுதக்குள்ள எங்களுக்கு இலகுவாக நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீடுன்னு ஒன்று ஈக்கக்குள்ளே அதில் எழுதினா இலகுவாக என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்பு வந்து விஞ்ஞான முறை குறிப்பீடு. விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இங்கே பாருங்க பிள்ளைகள், 700 தர 1000, 70 தர 10,000, 7 தர 100,000 இந்த மூன்றுமாய் அமைப்பில் இருக்கிற மூன்றையும் வந்து நாங்கள் எவ்வளோ இலகு வடிவில் நாங்கள் எழுதுகிறோம் அந்த எழுதுகிற முறையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்குத்தான் விஞ்ஞான முறை குறிப்பீடு. விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் நாங்கள் இலகுவாக இருக்கிறதுக்கு 10 வலுவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது 10 மடங்கை வச்சு தான் நான் விஞ்ஞான முறை குறிப்பீடை பொதுவாக எழுதுகிறேன். 10 மடங்கை வச்சு இலகுவாக எழுதுகிறேன். இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இங்கே உதாரணத்தில் முதலாவது பின்வரும் எண்களின் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுக. ரைட், இதில் விஞ்ஞான முறை குறிப்பு 20,000. இப்போ 20,000 இப்படி விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது எப்படி எழுதுகிறேன்றால் நல்லா பாருங்கோ. 20,000 இப்போ இதை எப்படி எழுதுகிறேன்றால் ஒரு முழு எண்ணுக்கு நாங்கள் எடுக்கணும். ஒரு முழு எண்ணுக்கு என்று சொன்னால் 2 தானே முழு எண். 2 தர 10 வலுவாக வரையறுத்து வச்சுக்கிற. அதுக்கு பிறகு 2 எழுதினா எத்தனை பூஜ்ஜியம் மீக்கு 4 பூஜ்ஜியம். அப்போ 2 தர 10 4. அதாவது 10 வலுவாக வரையறுத்து ஒரு முழு எண்ணுக்கு அடுத்ததாக 10 வலுவை வச்சு நாங்கள் எழுதுகிறோம். இதுதான் நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீடு. இப்போ இன்னும் ஒன்று பார்ப்போம். இதில் நிறைய உதாரணம் மீக்கிறோம், ஒரு 8 உதாரணம் மீக்கிறேன். நான் இது விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ரெண்டாவது உதாரணம் என்ன, 4240. இப்போ இதை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதக்குள்ளே இப்போ நாங்கள் முன்னுக்கு பூஜ்ஜியம் வந்த சுட்டி லேசி. இப்போ பூஜ்ஜியம் இல்லாமல் சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதலாவது அதாவது இடது பக்கத்திலிருந்து முதலாவது இலக்கத்துக்கு அங்கே தசம் வச்சோம். அதாவது இங்கேருந்து பார்த்தா முதலாவது இலக்கம். அப்போ 4.24 தர 10 நாங்கள் தசம் வச்ச பிறகு இங்கே எத்தனை இலக்கம் ஈக்கின்ற 1 2 3 தர 10 3. அதாவது முழு இலக்கங்கள் கங்களை தசத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தசத்தை வச்ச பிறகு அதுக்கு அங்கே 10 வலுவை போட்டு தசத்துக்கு அங்கே எத்தனை பூஜ்ஜியம் அதாவது எத்தனை இலக்கம் ஈக்கிறோ அதை 10 வலுவாக எழுதினா போதும். ரைட், மூன்றாவது உதாரணம் 1 மில்லியன். 1 மில்லியன் வரக்குள்ள எப்படி ஒன்றோடு இப்போ எப்போவுமே 1 தர 10. இப்போ 1 கங்களை நாங்கள் தசம் வச்சாலும் பூஜ்ஜியம் தானே வர வச்சுட்டு வச்ச தேவையில்லை. பூஜ்ஜியம் வந்தால் எத்தனை சைபர் 6. அப்போ 1 தர 16. 10 வலுவாக செல்வது தான் விஞ்ஞான முறை குறிப்பீடு. அடுத்தது பாருங்க, இப்போ 3.47. அப்போ இது ஒரு முழு எங்களுக்கு அங்கே தசம் வச்சே வந்திக்கு. அப்போ நாங்கள் எங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இதை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகிறேன்டா 3.47 தர 10 நாங்கள் தசம் வச்சா எங்களுக்கு எந்த வித வேலையும் மீக்கலை. வித வேலையும் மீக்கல்லாத்தால் நாங்கள் ஒரு வேலையும் செய்யலை, தசம் வச்சலை. அப்போ 10 0. அதாவது இது முழு எண்களுக்கு அங்கே அப்படியே அவர் மீந்திக்கு எங்களுக்கு இந்த வேலை அதாவது தசம் வச்சுறதுக்கான எந்த வித வேலையும் இல்லை. இவர் அந்த எங்களுக்கு தேவையான அமைப்பில் வடிவத்தில் சந்திக்கிறதால நாங்கள் தசம் வச்சல. ரைட், அடுத்தது 34.7. இப்போ இதை எப்படி எடுக்கணும், பொறு முழு எண்ணே. இப்போ இங்கே தசம் வச்சிட. அப்போ 3.47. இப்போ பழைய வடிவங்களோடு ஒப்பிடக்குள்ள இந்த வடிவம் என்னென்றால்
பழைய வடிவங்களோடு ஒப்பிடக்குள்ள இந்த வடிவம் எப்படின்ற புள்ளைகள் பழைய வடிவங்களை நாங்கள் தசம் வச்ச இப்போ இந்த 4வது உதாரணம் 5வது உதாரணம் 4வது உதாரணம் தசம் வச்சு தந்து எங்களுக்கு தேவையான வடிவத்தில் இருக்கு. 5வது உதாரணம் தசம் மீக்கி எங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு நாங்கள் மாற்றிக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் எத்தனை தசம் வச்சிக்கிற தசத்தை இடம் மட்டும் மாற்றுற, எத்தனை தானம் தள்ளி இடம் மாற்றுற, ஒரு தானம் மாற்றுற. அப்போ அப்படி மாற்றினா தானே எங்களோட உண்மையான வடிவம் எப்படி ஒழுங்கமைப்புக்கு வரும். அப்போ 3.47. அப்போ எத்தனை இலக்கம் தாண்டி வச்சோம், ஒரு இலக்கம் தாண்டி வச்சோம். அப்போ 10 அப்போ இந்த அதாவது 5வது உதாரண வடிவம் கொஞ்சம் வித்தியாசம், ரைட். அப்படி வருகுது. 6வது 6. அப்போ இதை மாற்றணும். 6 தர தசம் வச்சிக்கா ஒரு முழு எண்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது 6 தசம்னு வச்சாலும் எங்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இப்போ 6 தர ஒன்றுமே இல்லாதால 0. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 4வது உதாரணம் 3.47 அதை இப்படி எழுதலாம். 3.47 எந்த விதமான ஒன்றும் இல்லை. அப்போ 10 அதாவது முழு எண்களுக்கு அங்கே நாங்கள் ஒன்றும் வச்சலாட்டி அதை 10 நாங்கள் போட்டால் போதும், ரைட். இப்போ 7வது வினா விளங்கும் உங்களுக்கு. 289.325 விஞ்ஞான முறை குறிப்பீடுன்ற எப்படி ஒரு முழு எண்களுக்கு கடையில் தசம் வரணும். அப்போ முதலாவது ஆள் 2க்கு அடுத்த தசம் வச்சாச்சு. மிச்சதை மீக்கிறது அப்படியே 8 9 3 2 5 தர 10. இப்போ நீங்கள் இங்கிக்கிற தசத்தை இங்கே கொண்டு வந்து வச்சா அப்போ எத்தனை இலக்கம் தள்ளி வச்ச 2, அதால் 2. அதாவது நாங்கள் ஈக்கிற தசம் நாங்களாகவே தசம் வச்சா தசத்துக்கு அங்கே ஈக்கிற இலக்கங்களை எண்ணினா போதும், அல்ல பூச்சியங்களை எண்ணினா போதும். வினால தசம் வச்சு தரப்பட்டால் எங்களுக்கு தேவையான இடத்துக்கு நாங்கள் தசத்தை மாற்றுறோன்னா எத்தனை இலக்கம் தாண்டி நாங்கள் மாற்றிக்கிறோம் அத்தனை இலக்கத்துக்கு நாங்கள் 10 வலுவாக போட்டால் போதும். கடைசி உதாரணத்தை பாருங்கள். 2491.32 விஞ்ஞான முறை குறிப்பீடுக்கு எப்படி ஒரு முழு எண்களுக்கு அங்கே எழுதணும் இல்லையா. அப்போ இவரை கொண்டு வந்து இங்கே அப்போ 2.49132 தர 10 எத்தனை இலக்கம் வருகுது 1 2 3 தானமே. ஆகவே 10 அமைப்பில் நாங்கள் இதை எழுதி கொண்டா சரி. அப்போ விளங்கினா புள்ளைகள். அப்போ இது அமைப்பில் தான் நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீடு எழுதுறது. விஞ்ஞான முறை குறிப்பீடு ஒன்று சாதாரண இலக்கத்துக்கு தந்தால் விஞ்ஞான முறை குறிப்பீடை எழுதுறது, ரைட். இதோட பயிற்சி தான் இது 2 3. என்னோட பாடசாலை மாணவர்கள் இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு 2வது 3வது எழுதி எனக்கு செஞ்சு அனுப்பினா சரி. அடுத்த தலைப்பிக்கிற பிள்ளைகள் ஒன்றை விட கூடிய இலக்கங்களுக்கு விஞ்ஞான முறை குறிப்பீடு நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒன்றை விட குறைவாக வந்தால் எப்படி விஞ்ஞான முறை. ஒன்றை விட குறைவுன்னு சொன்னால் 0 ஆரம்பிச்சிடாண்டா அதை நாங்கள் எப்படி விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுறன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 0 ஆரம்பித்தால் விஞ்ஞான முறை குறிப்பீட்டு உதாரணத்துக்கு 0.1 10 வலுவாக மாற்றுறாண்டா 1/10 10 நாங்கள் அடுக்கு ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று தானே. நாங்கள் சுட்டியால் பாடத்தில் பார்த்தோம். கீழே இருக்கிற 10 மேலே வந்தால் 10 மறை 1. 0.01 1/2 தசமம் 100. அப்போ 1/10 2வது வலு 10 2வது வலு மேலே வந்தால் 10 மறை 2. அதாவது என்ன சொல்ல வாரேன்டா ஒன்றை விட குறைவான இலக்கங்களுக்கு 10 வலு மறையில் வரும். 10 வலு என்னத்தில் வரும், மறையில் வரும். இப்போ இது அகலேசி. இப்போ 0.8453 இதை நாங்கள் எப்படி எழுதுறேன்றால் ஒரு தானம் தானே எப்போவுமே 8.453 தர 10 எத்தனை 0 மீக்கிறோம் அதை வலுவாக போட்டால் சரி. எத்தனை 0 மீக்க ஒரு 0. அப்போ 10 மறை 1. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு செல்லாம் மீக்கிற 0 நாங்கள் வளமை இடது பக்கம் தானே தசத்தை நகர்த்தினேன். இது நாங்கள் வலது பக்கம் நகர்த்தினோம். வலது பக்கம் நகர்த்தினத்தால் மறை திசையிலான்னு போடுவோம். மேலும் லேசான டெக்னிக் 0 எண்ணி போட்டால் சரி. 2வது உதாரணத்தை பாருங்க. 0.047. அப்போ ஒரு முழு இலக்கம் 4 இல்லையா. முழு இலக்கத்துக்கு அங்கெல்லாம் வரும் 4.7 தர 10. இப்போ மனசால செல்லுங்க அப்போ எத்தனை 0 மீக்கு 2 0. ஆகவே 10 மறை 2. ரைட். 3வது உதாரணம் பாருங்க. 0.00017 முழு இலக்கம் ஏதாவது ஒரு இலக்கத்து. அப்போ முழு இலக்கம் யார் 1. 1க்கு அடுத்தது தான் தசம் வச்சு. அப்போ 1.7 தர 10 எத்தனை 0 மீக்கு 1 2 3 4 5. அப்போ 5
10 மறை 5. அப்போ கட்டாயம் ஒரு முழு இலக்கத்துக்கு அங்கே தசம் வச்சோன்னு முதலாவது விஷயம் ஒன்றை விட குறைவாக வாரதெல்லாம் 0 ஆரம்பிக்கும். 0 ஆரம்பித்தா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா 10 வலு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் கொடுக்கோலே மறையில் கொடுக்கணும். ரைட், அதோட பயிற்சி தான் இது புள்ளிகள் 2, 3 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் தாரத்தை இந்த அதாவது ஒன்றை விட குறைவான இலக்கங்களோட விஞ்ஞான முறை குறிப்பீடு. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருந்தால் சாதாரண வடிவத்துக்கு மாற்றுறன்று. இது லேசி. இப்போ 5.4 3 தர 14ண்டா நாங்கள் இதை 543 14ண்டா 4 சைஃபரை போட்டுறேன், 4 பூஜ்ஜியத்தை போட்டுட்டு இது 10 வலுவாக தந்து இது விஞ்ஞான முறை குறிப்பீடு. இப்போ இதை சாதாரண வடிவத்துக்கு மாற்ற போகிறேன். இப்போ எத்தனை தசமதானம் மீக்கிற 2 தசமதானம் மீக்கு. கடைசி விடையிலேருந்து இடது பக்கத்தையும் 2 தானம் தள்ளி தசம் வச்சிடறேன். 1 2. அப்போ விடை என்ன 54,300 54,300. தசம் 0 போட்டாலும் பிள்ளை இல்லை, தசத்துக்கு அங்கே 0 வந்தால் பெருமானம் இல்லை, அதால் 54,300 வரும். அதாவது முழு இலக்கத்தையும் எழுதி எத்தனை சைஃபர் வந்து எத்தனை சைஃபர் எழுதுகிற அந்த 0 எழுதி எத்தனை தானம் தள்ளி வச்சுரோ அந்த தானத்தை தள்ளி இடது பக்கத்துலேருந்து தசம் வச்சா சரி. இது ஒன்றை விட கூட வந்தால், ஒன்றை விட குறைவாக வந்தால் எங்களுக்கு தெரியும் வலு 10 மறையில் வரும். இப்போ சாதாரணமாக இப்போ இந்த வினா 5.4 3 தர 10 மறை 4. அப்போ எங்களுக்கு தெரியணும் எழுதிட்டு மறை வந்தால் ஒன்றை விட குறை, அப்போ முன்னுக்கால 4 சைஃபரை போட்டுட்டு முதலாவது 0க்கு அங்கே தசம் வச்சுட்டா சரி. 0 தசம்ட்டு தான் ஒன்றை விட குறைவானது வரும். அதாவது அடுக்கு மறையில் வந்தால் ஒன்றை விட குறைவுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும் 0 தசம்ட்டு தான் ஆரம்பிச்சிட. அப்போ அந்த வடிவத்தை எழுதி முன்னுக்கால 0கள் எழுதி ஒரு தானம் தள்ளி தசம் வச்சா சரி. 10 மறை 4ண்டா 4 பூஜ்ஜியத்தை போட்டு முதலாவது 0க்கு அங்கே முதலாவது 0க்கு அங்கே தசம் வச்சா சரி. ரைட், இப்போ இங்கே பார்ப்போம். விஞ்ஞான முறை குறிப்பிடுவேன்னு சாதாரண வடிவில் எழுது. இப்போ 8.9 தர 13. இப்போ 8.9 சொன்னால் 89 13ண்டா 3 சைஃபர் எழுதிட்டு இங்கே எத்தனை தசமதானம் மீக்கு ஒரு தசமதானம். இது 10 வலு நேர்ந்தத்தாலும் ஒன்றை விட கூட. அப்போ இடது பக்கத்துலேருந்து ஒரு தானம் தள்ளி தசம் வச்சா 8,900. ரைட், இப்போ சாதாரணமாக இதில் உங்களுக்கு விஞ்ஞான முறை குறிப்பீடு உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இப்போ உங்களுக்கு ஒன்றை விட குறைவான இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன். 7.3 தர 10 மறை 2ண்டா 73 மறை வந்தால் முன்னுக்கால 0த்தை போட்டுட்டு 2 பூஜ்ஜியம் மீக்கே 2 ஒன்றாம் தானம் தள்ளி தசம் வச்சா சரி. இதுதான் விஞ்ஞான முறை குறிப்பீடு, அதாவது சாதாரண வடிவத்துக்கு மாற்றுற அதோட பயிற்சிகள் தான் இது. ரைட், அப்போ இதோட பயிற்சிகளை சரியாக செஞ்சு பார்த்து இந்த 3 பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சு வைங்க. அடுத்த தலைப்பு மட்டம் தட்டலில் இன்ஷா அல்லாஹ் உங்களால் ஒரு தலைப்புண்டில் சந்திச்சோம். சரியா புலர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.